ஹலோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஹெச்பி லேப்டாப் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பை வந்து நான் சேல்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறமா ஸ்டிக்கரிங் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பாருங்க, சூப்பரான ஸ்டிக்கரிங் பண்ணியாச்சு. பார்க்க நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு பாருங்க. பண்ணிவிட்டு இந்த பண்ணும்போது இந்த எட்ஜஸை கட் பண்ணணும். இந்த எட்ஜஸை கட் பண்ணிகிட்டே இருந்த பாருங்க, நைஃப் வச்சு தான் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிட்டேன். இங்கே தான் உள்ளே வந்து மானிட்டர் கேபிள் போகும். நான் அதை மறந்துட்டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸாக பண்ண பாருங்க, ஸ்பார்க் வந்துச்சு. எனக்கு அப்பயே டவுட்டு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பிஹேவ் ஆகுது பாருங்க. சார்ஜர் எடுக்கிறேன், சார்ஜர் தெரியுதா? லைட் பாருங்க, லேப்டாப் ஓப்பன் பண்ணுறேன், சார்ஜர் லைட்டும் எரியல. அதாவது லேப்டாப்பில் ப்ரெஸ் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணலை. சார்ஜர் எப்படி பிஹேவ் பண்ணுது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்லோவாக பிளிங்க் ஆகுதா? ஸ்டெடி லைட்டு, எப்பயுமே ஸ்டெடி லைட்டு தான் இருக்கணும். ஸோ நான் ஆனால் இப்போ கனெக்ஷன் பண்ணால் ஸ்லோவாக பிளிங்க் ஆகுது. டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, அதே லேப்டாப் தான். டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இப்போ அப்ரோச் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல இதான் நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணும்போது ஸ்பார்க் வந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு கேபிள் ரன் ஆகுதா பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த இடம் மேலே கேபிள் இருக்குது பாருங்கள். ஸோ இது கரெக்டாக டிஸ்பிளே கேபிள் தான். ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் என்னென்னா, இந்த டிஸ்பிளே கேபிள் வந்து கழட்டிட்டு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ஒர்க் ஆகுத பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளே கேபிள் கழட்டியாச்சு. இப்போ நான் அந்த சார்ஜர் எடுக்கிறேன், என்ன பிஹேவியர் வருதுன்னு பார்க்கலாம். சார்ஜர் லைட் தெரியுதா? ஸோ இப்போ நான் சார்ஜர் போடுறேன், பாருங்கள் சார்ஜர் லைட் அப்படியே இருக்குது பாருங்கள். சும்மா நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளே ஆன் ஆகாது, ஃபேன் ஒர்க் ஆகுது பாருங்கள், லைட்டு கூட வந்துருச்சு பாருங்கள். ஸோ லைட் வருது, நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது ஆன் ஆயிடுச்சு லேப்டாப். ஓகே, இன்னும் ஃபேன் சுற்றலை. ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிச்சு, தெரியுதுங்களா? ஃபேன் சுற்றுது பாருங்கள். கழட்டிட்டேன், ஃபேன் ஸ்டாப் ஆகிறது தெரியுதா? மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறேன், ஃபேனை டர்ன் ஆகி நிற்கிது பாருங்கள். இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பூட் ஆன பிறக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஃபேன் சுற்றும். ஆரஞ்சு லைட்டு தெரியுது பாருங்கள், தெரியுதா ஆரஞ்சு லைட்டு? ஸோ நான் டேப் பண்ணி முடிச்சிட்டேன். டேப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய வேலை பண்ணிட்டேன், நான் ரெக்கார்டிங் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து டிஸ்பிளேவும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்ன பிஹேவியர்னால், நான் கனெக்ட் பண்ணால் லேப்டாப் ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே சுத்தமாக வரல. இந்த ஒயருக்கு வந்து கண்டினியூட்டி செக் பண்ணிட்டேன், ஒயர் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. டிஸ்பிளேக்கு பவரும் வருது. ஸோ இந்த ஐசி மட்டும் ஹீட் ஆகுது. இது வந்து டிஸ்பிளே ஐசி, இதான் டிஸ்பிளே ஐசி. இந்த ஐசி வந்து ஹீட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி அவர் காலாவதியாக தான் ஆயிட்டார். இந்த ஐசி பேரும் தேடணும், கிடைக்கல. இந்த டிஸ்பிளேவும் யூஸ்டு வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஸோ லேப்டாப்போட விலை அதிகமாக இருக்குது, இதை தூக்கி தான் போடணும். ஸோ மேலே டிஸ்பிளே மட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணலை, ஏன்னா பர்பஸ் யூஸ் இல்லைல்ல, நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணணும் இனிமேல் இதை, அன்டில் நமக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே சீப்பாக கிடைக்கிற வரைக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை இது விலை கம்மியாக கிடைக்கும்ன்ட்டு. ஸோ அதனால தான் நான் கனெக்ஷன் பண்ணலை. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு விடுவேன்.
பட் இப்படியாச்சும் யூஸ் பண்ணுவோம் முதல்ல. ஓகே, பவர் பவர் பவர். இதுவும் அவுட் வரலையே, டிஸ்பிளே அவுட் வரலையே. என்னப்பா எல்லாம் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒர்க் ஆகல. யா, ஸோ ஏதோ ப்ராப்ளம். ஓகே, விண்டோஸ் லோட் ஆகுது தெரியுதுங்களா? பர்ஃபெக்ட். ஸோ இது பார்ஷியல் ஃபிக்ஸ். நம்ம ஒரு பார்ஷியல் ஃபிக்ஸாக பார்ப்போம் அதை, லூஸ் கான்டாக்டை. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.